முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அமைஞ்சு 80 நாட்களை தாண்டிட்டோம். ஏதாவது சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விமர்சனத்தை ரொம்ப நாகரீகமாக சரியான முறையில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்கள்ல, சரியான கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை வைத்தால் கூட இப்போதானங்க அரசு அமைஞ்சுது, இவ்வளவு நாட்கள் இல்லாமல் ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கு, அதுக்குள்ளே விமர்சிக்கிறீங்களே, ஒரு 6 மாதம் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னலாம் நமக்கு அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு வாய் வியாபாரம் செய்பவர்களும் சரி, அல்லது தவேகா சார்பில் அமைச்சர்கள் உட்பட நிறைய பேர் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்போ சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சிக்கக்கூடாதுங்கிற அந்த கருத்தை கூட எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஆனால் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே இருக்கீங்களே, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, அப்படி செயல்படுது இப்படி செயல்படுதுன்னு சொல்கிறீங்களே, அது சரியா அப்படிங்கிற கேள்வி அவங்ககிட்ட முன்வைக்க வேண்டியிருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வேங்கை வலையொலியை ஏற்பளித்து விட்டு பார்ப்பவர்களுக்கு நன்றி. அப்படி ஏற்பளிக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால் உடனடியாக ஏற்பளிப்பது அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க அருள் கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், 60-70 விழுக்காடு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஏற்பளிக்காதவங்க தான் பார்க்குறாங்கன்றது தான் அந்த அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. அதனால் ஏற்பளித்து விட்டு பாருங்கள். செய்திக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆட்சி அமைஞ்சு 80 நாட்களை தாண்டிடுச்சு. 80 நாட்கள்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு 3 மாதங்களை நிறைவடைய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஓரளவுக்கு இவங்க எப்படி செயல்படுவாங்க, எந்த திசையில் போக போகிறாங்கன்றதை கணிக்கிறதுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஓரளவுக்கு சரியான காலகட்டம் தான். அதில் நம்ம பார்க்கும்போது சில குறைபாடுகள் இங்கே அங்கே தெரியும் போது அதெல்லாம் சுட்டி காமிச்சு பேசுறது எதிர்கட்சியாக இங்கு அவர்களுக்கு எதிராக இயங்கும் அனைவரது கடமை. அதை செய்யறதுக்கு தான் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டார்ல, அந்த மாதிரி தான், அப்படி தான் செய்வாங்க. அப்போ அதில் ஒன்றும் வேற கருத்து இருக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி அதை சரியான முறையில் வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சரியான கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போதும் நீங்கள் ஏன் அதுக்குள்ளே விமர்சிக்கிறீங்க, 6 மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. சரி, அப்படி அந்த பக்கம் பார்த்தா ஊழல் ஒழிஞ்சிருச்சு. இப்போ அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, உடனே வேலை நடக்குது, அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க, எல்லாமே சிறப்பாக இருக்குது, அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு இன்னொரு பக்கம் பாராட்டு மழையை பொழிந்து கொண்டே இருக்காங்க. விமர்சிக்கக்கூடாது, சரி, பாராட்டலாமா? இப்போ இந்த கேள்வி அடிப்படையில் நமக்கு எழுதல. திமுக அரசு, திமுக ஆட்சி எதனால் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியாக பார்த்தோம், எதுக்காக அது தூக்கி எறியப்பட வேண்டும்னு எல்லாருமே பேசணும். விஜய் உட்பட எல்லாரும் பேசினது எதுக்காக? தீய ஆட்சி, தீய சக்தி எதுக்காக சொன்னாங்க? இங்கே அவங்களை எதிர்த்து விமர்சிக்கிறவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறது, வழக்கு கூட போட்டுக்கிட்டோம். அவதூறு வழக்கு போடுறதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, போட்டுக்கிட்டோம். அவதூறாக பேசினா நீங்கள் வழக்கு போடுறீங்க, அதில் சிக்கல் இல்லை, அதை எதிர்கொள்ள போகிறாங்க. ஆனால் அவதூறு வழக்குக்கு கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறது, கைது செஞ்சு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் திமுக எப்பவுமே இந்த மாதிரி வேலைகளுக்கு பேர் போனது. அந்த வேலையை தான் திமுக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் செய்தாங்க. அதை எதிர்த்தோம். அதையே தானே விஜய் ஆட்சி செய்யுது. இதை கூட விமர்சிக்கக்கூடாதா? உங்களை விமர்சித்து எழுதினால் உடனடியாக அவர்களை கைது செய்வதுங்கிறது தான் திமுக நடைமுறை. அதையே தாவேக்காவும் செய்யுதுன்னா எந்த வகையில் மாற்றம்? அதை கேள்வி கேட்கறது நாங்கள் 6 மாதம் காத்திருக்கணுமா? திமுக ஆட்சியில் பல இந்த லாக்அப் டெத்துன்னு சொல்கிறோம்ல, சிறை மரணங்கள், சிறைன்னு கூட இல்லை, அது இங்கே காவல் நிலையத்தில் இருக்கிற சிறையில் வச்சு அவங்கள அடித்து சித்திரவதை செஞ்சு அவங்கள கொலை பண்ணுறாங்க. கொலை தான் அது. அப்போ செய்கிறாங்க. அந்த நடைமுறையை விஜய் அவர்களும் எதிர்த்தார். இங்கே தொடர்ச்சியாக எல்லாரும் எதிர்த்திருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா ஃபினிக்ஸ் ஜெயராஜை யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதிமுக ஆட்சியில் கொரோனா காலகட்டத்தில், முடக்க காலகட்டத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு சின்ன தகராறு, வாய் சண்டைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு அடித்து அவங்க செத்து போய் 2 பேரும், அப்பா மகன் 2 பேரும் செத்து போய் அது ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுத்துச்சு. அப்போ அதை சரியாக அதை எதிர்த்து களமாடி எல்லா கட்சிகளும் எதிர்த்து களமாடினாங்க. அதில் திமுக நல்லா பயன்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பயன்படுத்தி அதுக்கு பிறகு சில மாதங்கள்லேயே, ஒரு ஆண்டுக்குள்ளேயே ஆட்சிக்கு வந்துட்டார் ஸ்டாலின். அப்போ சரியா ஆட்சி செய்வார். அந்த மாதிரி அவர் ஆட்சியில் நடக்காதுன்னு பார்த்தா அவர் ஆட்சியில் மட்டும் சற்றொப்ப 30 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அப்போ எந்த வகையில் அது மாற்று அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஸ்டாலினை நோக்கி வச்சோம். அதை விஜயும் வச்சார். தம்பி அஜித்குமார் மரணம் நடந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தில். அப்போது விஜய் அவர்களும் அவங்க குடும்பத்தை போய் பார்த்தாரு.
சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துனாரு. அந்த ஆர்ப்பாட்டமே பயங்கரமான ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் நடக்காத அளவுக்கு அந்த வாலாஜா சாலை கிட்ட தான் நடந்துச்சு. அதை எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு போனாங்க அவங்களோட வாரியர்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த விமர்சனங்கள்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் அதை எதிர்த்து களமாடிய விஜய் அவர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த 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 சிக்கல் நடந்து 1 ஆண்டு 1.5 ஆண்டு கூட இல்லை, அதுக்குள்ளே இவர் ஆட்சிக்கு வந்துட்டார். இவர் ஆட்சிக்கு வந்து இப்போ 3 மாதங்கள் தான் ஆகுது. சரி, இனிமேல் நடக்காதுன்னு பார்த்தா தொடர்ச்சியாக நடக்குது. அப்போவாவது கொலை செய்யப்பட்டவர்களை விஜய் அவர்கள் நேரில் போய் பார்த்தாரு, அஜித்குமார் குடும்பத்தை. ஆனால் இவரோட ஆட்சியில் நடக்கிறவங்களுக்கு அவர் ஃபோனில் கூட பேசலன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கும் 6 மாதம் காத்திருக்கணுமா? திமுக ஆட்சி செய்யறதே தான் தாவேகா செய்யும்னா, அதே நடைமுறை தான் இருக்கும்னா, அப்போ செயல்பட்ட அளவுக்கு கூட விஜய் இப்போ செயல்பட மாட்டார்னா, அதை விமர்சிக்க நாங்கள் ஏன் 6 மாதம் காத்திருக்கணும்? தாவேகா ஆட்சி அமைஞ்ச பிறகு தொடர்ச்சியாக கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆளுங்கட்சிகள் நினைக்கிறது மட்டும்தான் சட்டப்பேரவையில் நிகழ்வுகள் வந்து வெளில வரும். மற்றபடி நேரலை செய்யப்படலை. இவங்க வந்து அதை வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நேரலை செய்யப்படும்னா பண்ணப்படலை. அப்போ அதை எதிர்த்து எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நம்மளும் கேட்டோம். அப்போ கேட்கும்போது அதுக்கு பிறகு அதுக்கு பதில் சொல்கிறார். அன்றைக்கி வந்து நேரலை நடக்கலைன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. இந்த செய்தித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்புறமா நேரலை வரும்னாரு. இப்போ நேரலை வரல, அன்னைக்கு வராதப்போ வரலன்னு சொல்லி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம்ல, அந்த கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் 6 மாதம் காத்திருக்கணுமா? திமுக செய்யறதையே தான் இவங்களும் செய்வாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அந்த நடைமுறையாவது ஓரளவுக்கு மாறுச்சு. இல்லைன்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஆற்றங்கரைகளில் நிறைய பேர் குடிசையில் வாழ்கிறாங்க, நீண்ட காலமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள வந்து இந்த திமுக அரசு பல செயல்பாடுகளுக்காக அவங்கள அங்கேருந்து வெளியேற்றிட்டு வேற பெருநிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்குற மாதிரி திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் வெளியேற்றும் போது நாம் தமிழர் கட்சி முதல்ல போய் களத்தில் நின்றுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்கும் அரும்பாக்கத்தில் நடந்தது நினைவு இருக்கும். 2021 ஆட்சிக்கு வராங்க. வந்து சில மாதங்களில் அவங்க ஆட்சிக்கு வரும்போது கரோனா காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதனால கூட அந்த காலகட்டத்தில் அப்பவும் திமுக இதே தான் கேட்டுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எதுக்கு உடனே விமர்சிக்கிறீங்க, கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுப்போம்னு. அப்போ கூட ஏன்னா கரோனா காலகட்டம், அப்போ கரோனா முடக்கம் 2வது அலை வந்துருச்சு. அது பெரிய அளவுக்கு முதல் அலையில் என்ன நடக்க போகுது, கரோனானா என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை அந்த மாதிரி ஒரு சூழலை. அது புதிதாக இருந்துச்சு. ஆனால் 2வது அலை வரும்போது முதல் அலையோட தாக்கம் பெருசாக இருந்துச்சு. நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது அந்த சிக்கலை எதிர்கொண்டிருந்ததுனால சரி அதை எதிர்கொள்றதுல அரசு கவனம் செலுத்தும் போது எல்லாரும் அரசு சொல்வதை கேட்க வேண்டும்ன்றதுக்காக அப்போ பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கு இங்கே எதுவும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சரியாக 3 மாதங்களுக்குள்ளதான் அந்த அரும்பாக்கத்தில் வீடுகளை இடித்து அவங்கள வெளியேற்றுற வேலை நடந்துச்சு. முதல்ல களத்துக்கு வந்த கட்சி திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தான். அந்த களத்துக்கு அண்ணன் சீமான் போனாங்க. அவரோட அங்கே நேரில் போய் பார்த்தவன்ற முறையில் சொல்கிறேன். அந்த செயல்பாடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் தாவேகா அரசு வந்த பிறகும் பல இடங்களில் இந்த மாதிரி வீடுகளை அகற்றுறது. இப்போ நிலங்களில் குறிப்பாக பயிர் வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் பயிரை வளர்த்து அதை அறுவடை செய்யறதே பெரிய சிக்கலாக இருக்குது. சற்றொப்ப அறுவடைக்கு காத்திருந்த நிலங்களை போய் மொத்தமாக அப்படியே அடித்து நொறுக்குறாங்க எல்லாத்தையும். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளை பார்க்கும்போது ஐயோ இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, விமர்சிக்காமல் இருப்போம், 6 மாதம் கழிச்சு விமர்சிக்கணும் காத்திருக்கணுமா? திமுக என்ன செய்யுமோ அதை தான் செய்வீங்கன்னா அதுக்கு என்ன நீங்கள் மாற்றம்? உங்களை எதுக்கு நாங்கள் விமர்சிக்காமல் இருக்கணும்? அதே மாதிரி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுகிறார். அது நம்ம நீண்ட காலமாக ஸ்டாலினை மட்டும் இல்லை, கருணாநிதி, ஜெயலலிதா உட்பட எல்லா முதல்வர்களும் இந்த கடிதம் எழுதுறத நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ வந்து விஜய் அவர்களும் ஸ்டாலின் கடிதம் எழுதும்போது கடிதம் எழுதிட்டு சும்மா இருக்காதீங்கன்னு சொல்லி அவர் விமர்சித்து பேசுனது இருக்குது. இப்போ அந்த காட்சிகள் அதிகமாக பரவுதுன்னு வச்சுக்கோங்க, பகிரப்படுது. அதில் நமக்கு எழுற கேள்வி என்னென்னா, இவர் ஆட்சிக்கு வந்து இந்த 80 நாட்களில் அதே கடிதம் எழுதுகிற வேலையை தான் செய்கிறாரு. எது எடுத்தாலும் உடனே கடிதம் எழுதுது. காவிரிக்கு கடிதம் எழுதுது, மேகதாது அணைக்கு கடிதம் எழுதுறது, எல்லா சிக்கலுக்கும் கடிதம் எழுதணும்னா NLCக்கு கடிதம் எழுதுது. எல்லாத்துக்கும் கடிதம் எழுதி உட்காந்துப்பீங்கன்னா அதுக்கு எதுக்கு டெல்லி பிரதிநிதின்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க? நீங்கள் எதுக்கு முதல்வராக இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு அந்த விமர்சனத்தை ஸ்டாலின் மேலே வச்சிங்க? ஸ்டாலின் மேலே வச்ச விமர்சனத்தை நீங்களும் அதே மாதிரி தான் செயல்படுவீங்கன்னா அப்புறம் என்ன மாற்றம் இது? இப்போ இப்படி நீங்கள் செயல்பட்டாலும் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே கடிதம் எழுதுறதுலேருந்து நேராக போய் சொல்கிறீங்களா, இல்லை உங்களோட பிரதிநிதியை அனுப்பி அழுத்தம் கொடுக்குறீங்களான்றதை நாங்கள் 6 மாதத்துக்கு பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விமர்சிக்கணுமா? நீங்கள் செய்யும் போது விமர்சிக்கக்கூடாதா? குறிப்பாக இப்போ நடந்தது இருக்குல்ல, இந்த 150 மருத்துவ இடங்கள் சிக்கல் இருக்குல்ல, அதுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் சரியாக தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதை செயல்பாடுகளில் நடத்திருக்கணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்திருக்கணும். பொறுமை காத்துட்டு
எல்லாம் நடந்து முடியும் போது அதுக்கப்புறம் அதில் உள்ள போய் இவங்க செஞ்சா என்ன செய்யலன்னா என்ன, காலம் தாழ்ந்த பிறகு இவர் என்ன செஞ்சு என்ன பயன் இருக்கு அதில்? அப்போ அதை அது நீட்டு இப்போ நடக்குது, தேர்வு நடந்துச்சு, இப்போ தான் மாணவர் சேர்க்கை நடக்குது. அப்போ இப்போ பேசாமல் 6 மாதம் காத்துருன்ட்டு அடுத்த வருஷம் நீட் நடக்கும்போது தான் நாங்கள் உங்களை விமர்சிக்கணுமா? இது என்ன மாதிரி பேச்சு? அதே மாதிரி தான் இந்த வந்தே மாதரம். நாங்கள் மாநில உரிமைகளை எப்போதும் பறி கொடுக்க மாட்டோம், அது விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் பேச்சு, ஆதவர்ஜனா பேச்சு, ராஜ்மோகன் பேச்சு. கடைசியில் பார்த்தா ஸ்டாலின் அரசில் குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அது போட்டிருக்கிறாங்க வந்தே மாதரத்தை அதுவும் விமர்சனத்துக்குரியதான். நீங்கள் இவ்வளோ வாய் கிழிச்சிட்டு ஒரு தனியாக அவங்க அப்பா காலத்தில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க, மாநில சுயாட்சிக்கான ஆணையம். இவர் ஆட்சி காலத்தில் ஒரு ஆணையம் அமைச்சிட்டு குடியரசுத் தலைவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் தான் போடுவாங்க. அங்கே போய் நீங்கள் நின்று வேடிக்கை பார்ப்பீங்கன்னா அப்போ உங்களை எதிர்க்க தான் செய்வாங்க. அதே தான் இப்போவும் நடக்குது. அதுவாச்சும் குடியரசுத் தலைவர் வரைக்கும். இங்கே ஆளுநர் கலந்துக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நடக்குது. அது வந்தே மாதரத்தை போடுறாங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்படுது தமிழ்த்தாய் வாழ்த்து. இங்கே தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது ஒன்றிய அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும், முதலில் பாடப்படுவது தமிழ்த்தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம் பாடப்படும். அதுதான் நடைமுறையாக இருந்துச்சு. அந்த நடைமுறையை இப்போ எதுக்கு மாற்றணும்? என்ன தேவை வந்துருச்சு? சரி, அதை மாற்றுறாங்க. மாற்றினதை எதிர்த்து கேள்வி கூட, ஒரு கருத்து கூட சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத எப்படி பார்க்குறது? இதை விமர்சித்துக்கிறது கூட நாங்கள் 6 மாதம் காத்திருக்கணுமா? எதுக்கு 6 மாதம் காத்திருக்கணும்? இது இன்னைக்கு நடக்கிறது, இதுவரை நடக்காத ஒரு சிக்கல், புதிதாக உங்கள் ஆட்சியில் நடக்கிற ஒரு சிக்கல். அப்போ அதை கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கு 6 மாதம் காத்திருக்கணும்? இந்த காவிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக தப்பான முடிவுகள். இந்த 80 நாட்களில் மட்டும் எத்தனை தப்பான முடிவுகள் எடுத்திருக்காரு பாருங்க. சட்டப்பேரவையில் பேசும்போது இவங்க முன்வைத்த தீர்வும் சரி, அதுக்கு உதயநிதி சொன்ன கருத்தும் சரி, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஏதோ அதாவது அதை சொன்னால் எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சி எல்லாரும் போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல்பாடாக அந்த தனியாக அதுக்கு ஒரு மேலாண்மை வாரியம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி? மேகதாதுக்கு எதுக்கு நம்ம தனியாக போய் கேட்கணும்? அதை அப்போவே எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் காவிரியை அவங்க திறந்தே விடலை. குறுவை சாகுபடிக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கணும், எனக்கு விவசாயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இங்கே நிற்கிறோம், எல்லாம் அணையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நிற்கிறேன், எல்லாம் பேசுறது. அந்த பக்கம் சிக்கலுக்கு கடிதம் எழுதிட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் இப்போ அண்மையில் நான் கர்நாடகாவுக்கு போகிறேன், போய் பேச போகிறேன், அவர் உடனே வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்கிறாரு. ஆனால் தண்ணிலாம் தர முடியாதுங்கிறாரு. அப்புறம் கடைசியில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வராதிங்கன்றாரு. இது ஒரு நாட்டின் முதலமைச்சர். நீங்கள் ஸ்டாலின் இருக்கும்போது தான் அவங்க இப்படி தான் செஞ்சாங்க. அவங்களுக்குலாம் வாக்கு கேட்க கூட போவார். ஆனால் கடைசியில் அவரை பாடையில் ஏற்றி அவர் உருவ பொம்மையை வச்சு பாடையில் ஏற்றி அங்கே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர். அப்போ உங்கள் பேச்சு, உங்கள் செயல்பாடு, அதன் மீது வரும் விமர்சனங்கள் தமிழ்நாட்டின் மீது, தமிழர்களின், தமிழ் மக்களின் மீது வர விமர்சனம். அப்படி தான் பார்க்க முடியாத. அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக செயல்படணும்? இது கூட தெரியாது. இந்த மாதிரி கூட உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சரியாக உங்களை வழி நடத்தலை அப்படின்னா அப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்கன்றதை கேட்கறதுக்கு நாங்கள் ஏன் 6 மாதத்துக்கு காத்திருக்கணும்? இதில் வேற பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சுல. அந்த பாட்டை கேட்டு தான் அங்கே அன்னைக்கு தான் கொத்தாக விழுந்தாங்க, செத்து போய் எல்லாம் கரூரில் போய் பாடினது. சிக்கல் என்னன்னா, அப்படி பாடினீங்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ரூபாலாம் இருக்காது. நாங்கள் தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 80 நாட்கள் ஆயிருக்குங்க. தொடக்கத்திலே சொன்னாங்க அதே 10 ரூபாவை வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்கன்னு அந்த அமைச்சரும் பேசினார். கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் வாங்குறாங்கன்றாங்க. 10 ரூபாய் வாங்கினதை விமர்சித்த விஜய் அவரோட ஆட்சியில் 20 ரூபாய் வாங்குறாங்க, வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கு 6 மாதம் காத்திருக்கணும்? செந்தில் பாலாஜியோட மோசமாக இருக்கே உங்கள் செயல்பாடு. அதை ஏன் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது? அந்த கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் ஏன் காத்திருக்கணும்? அதே இந்த கரூரையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் தொடங்குச்சு இந்த சிக்கலே. விஜயோட அரசியல் பெரிய அளவுக்கு அம்பலப்பட்ட இடம் கரூர் தான். அதை நடவடிக்கை எடுக்காமல் கோட்டை விட்டது, தவறுகளை செஞ்சது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஒரு முதல்வராக அவர் சரியாக செயல்படவில்லைன்றதான் நம்ம அதில் பார்க்குறோம். அதே போல் எதிர்கட்சி தலைவராக அன்று இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கூட்டணி கூப்பிட்டுறணும் அப்படின்னு எடப்பாடி முயற்சி செய்கிறாரு. நம்ம ரொம்ப அழுத்தி வழக்கெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணோன்னா கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்சிக்கு சிக்கல் வருமோ, நம்மளால் வெல்ல முடியுமா, இல்லை எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில், தயக்கத்தில் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காமல் விட்டார்.
2 பேரும் தப்பு செஞ்சு இப்போ 2 பேரும் குரூப்பில் உட்காந்து தமிழ்நாட்டையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த எடப்பாடி இப்போ ஆட்சி அமைஞ்ச பிறகு பயங்கர வீரியமாக எதிர்க்கிறாரு. இந்த வீரியத்தில் பாதியாவது கரூர் நடக்கும்போது காமிச்சிருந்தா இந்த நிலைக்கு விஜய் வந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏதோ அரசியலுக்காக செய்யணும்னு இல்லை, எது சரியோ அன்னைக்கு செஞ்சுருக்கணும். அன்றைக்கு சரி விஜய் செய்த பிழையை விமர்சிப்பது, அதை செய்யவில்லை. செஞ்சது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை இந்த நரேட்டிவ் செட்டிங் கருத்துருவாக்கத்தின் வழியாக வீழ்த்ததுக்கான வேலையே தாவேக்கா தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளவு ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருந்தாலும் தப்பான முடிவுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் திமுகவும் செஞ்சது, அதுதான் அதிமுகவும் செஞ்சது. நமக்கு அந்த கட்சிகள் அழியறதுல வீழ்றதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை அவங்க அழிந்து வீழும்போது அங்கே மாற்றுன்னு வந்து உட்கார்ந்தது ஆகச்சரியில்லாத ஒரு நபரும் ஆகச்சரியில்லாத ஒரு கட்சியும் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இதை கேள்வி கேட்கும் போது ஏன்டா கேள்வி கேட்குறீங்கன்னு நம்மளுக்கு எதிராக அவ்வளவு கருத்துருவாக்க அரசியல் இங்கே நடக்குது. அந்த கருத்துருவாக்க அரசியலில் மைய புள்ளியாக இருந்தால் அன்றைக்கி செயல்பட்டது யார்? சவுக்கு சங்கர்னு இந்த வாடகை வாயன் தான். அவன் என்ன சொல்கிறான், அவன் தான் பேசுவான், அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரையுமே அவன் அப்படி தான் பேசுகிறான். அதனால் அதெல்லாம் மரியாதை கொடுத்து பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கருத்தில் உண்மை இருந்தால் கூட அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு போகலாம். அதுவும் இல்லை, பொய் எதுவும் தெரியுதோ தெரியலையோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க சார்பாக இன்னொரு சார்பாக எதிர்க்கிறது. எப்போ பார்த்தாலும் அதிகாரிகளை பற்றி பேசுறது, ஒரு அதிகார தரப்புக்காக இன்னொரு அதிகார தரப்புகளை எதிர்க்கிறது. இதுதான் தொடர்ச்சியாக ஒரு செய்கிற வேலை. இது ஒரு கேவலமான புரோக்கர் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பேசி நம்ம ஓஞ்சிட்டோம், மக்கள் பார்க்குறாங்க, பின்தொடர்றாங்க, அது நமக்கு சிக்கல் இல்லை, செய்யட்டும். எப்படியும் உணர்வாங்க. ஒன்றா சொல்கிறோம்ல, நம்ம சொல்லும் போது சில கருத்துக்கள் உண்மை வெளில வரும்போது இல்லை அவரே மாற்றி பேசும்போது மக்கள் உணர்ந்து அதுலேருந்து மீண்டு கொண்டாதான் மக்களுக்கு சரியாக இருக்கும். அது மக்கள்கிட்ட விட்டுருவோம். நமக்கு சிக்கல் என்னென்னா, இந்த சவுக்கு சங்கர் இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து பயங்கரமாக புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஊழல் ஒழிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வேலைலாம் பயங்கரமாக நடக்குது, அரசு அலுவலகங்களில் பயங்கரமாக மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி திமுக ஆட்சி காலத்துலேயும் கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்திருக்கும், முற்றிலும் இல்லாமலாம் இருந்திருக்காது. ஆனால் அதையெல்லாம் பெரிய பேசு பொருளாக்கி இந்த ஆட்சியை புகழ்கிற வேலையை சவுக்கு சங்கர் செஞ்சார். இப்போ அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யலையா, இன்னும் வழக்குக்கு போய் நேர் நிற்கிற மாதிரி இருக்கு போல. அந்த கடுப்பில் இப்போ கொஞ்சம் விமர்சனங்களை வைக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது அமைச்சர்களுக்கு பட்டப்பேர் வைக்கிறது. நான் என்ன சொல்றது, நம்ம அமைச்சர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனம் வச்சாலே அதை எப்படி விமர்சிப்ப, முதல்வர் மேலே விமர்சனம் வைக்கிறோம், எப்படி விமர்சிப்ப அப்படின்னு கேட்பானுங்க. இவன் எல்லாருக்கும் பட்டப்பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடலன்னு சொன்னார். அதை பார்த்தா அதை விமர்சித்தா அது கேலிக்குரிய அளவில் தான் அந்த அமைச்சர் நடந்துக்கிட்டாரு. போக்குவரத்துறை அமைச்சர், சேலத்தை சேர்ந்த அந்த தமிழன் பார்த்திபன் நினைக்கிறேன். அவரை அவரோட செயல்பாடு சரியில்லை, விமர்சிக்கலாம், அதில் எந்த சிக்கல் இல்லை. அவர் நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடலன்னு சொன்னது அவர் எதுக்கு சொன்னார் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்கோம். அதை உடனே அவருக்கு பேர் சோத்துக்கு செத்த அமைச்சர். இவன் யார் அப்போ? அதாவது இப்போ நம்ம அவரை சோத்துக்கு செத்த அமைச்சர்னு சொல்கிறதுல இந்த பட்டப்பேர் வைக்கிறதுங்கிறது என்ன? இது பொது வெளியில் உட்காந்து பேசுகிறவங்க இது என்ன மாதிரி செயல்பாடு? இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இதை தொடர்ச்சியாக செய்கிறான் அந்த சவுக்கு சங்கர். எல்லாருக்கும் பேர் வைப்பான். அப்போ அவனுக்கு வச்சா வாடகை வாயம் தானே, புரோக்கர் தானே, புரோக்கர் வேலை தானே பார்க்குறான். இப்போ அந்த அமைச்சரை சொல்கிறான், அந்த அமைச்சர் முதல் காசு வாங்கலைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ சொல்கிறான் நல்லா வாங்க தொடங்கிட்டாரு அப்படிங்கிறான். ஒவ்வொரு அமைச்சரை பற்றியும் அவன் இப்போ பேச தொடங்குறான். உங்கள் ஆட்சியே புகழும். அதாவது விஜய் ரொம்ப நல்லவரான், இங்கே நடக்கிறதே அதான். விஜய் நல்லவர், அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை, அவர் எதுக்கு இந்த ஊழல்லாம் செய்ய போகிறார். ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் சரியில்லை, அவங்களெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கணும், அவங்களெல்லாம் தூக்கி எறியணும், சரியான நபர்களை கொண்டு. எங்கே சரியான நபருக்கு எங்கே போவார் விஜய்? அவர் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த கூட்டமும் இப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை தானே கொண்டு நிறுத்தி சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஆக்கியிருக்கிறாரு, எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு. இதில் நல்ல அமைச்சருக்கு அவர் எங்கே போவார்? அங்கே எதிர்க்க ஜெயிச்சதும் யார்? திமுக, அதிமுக தான். அதிமுகலேருந்து 25 பேர் உங்களுக்காக வாக்கு செலுத்தினாங்க சட்டப்பேரவையில். அப்போ அவங்கள தூக்கி ஆக்க முடியுமா? அவங்களும் அதே குப்பையிலேருந்து வந்தவங்க தான். யாரையும் ஆக்க முடியாததுனால தான் இன்றைக்கி இந்த நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ நல்ல அமைச்சர்கள் ஆக்குங்க. நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, சவுக்கு சங்கர் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கும் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிற சவுக்கு சங்கரே இந்த அமைச்சர் வாங்குறாரு, அந்த அமைச்சர் வாங்குறாருன்னு பேச தொடங்கிட்டாரு. அப்புறம் அதே சவுக்கு சங்கர் சொல்கிறான், 6 கொஞ்ச நாள் கொடுக்கணும், புதுசாக தானே கற்றுக்குவாங்க, நம்ம வழிகாட்ட போகிறோம். அதாவது இவர் வழிகாட்ட போகிறாராம். அது தனியாக தொகுத்து பேசுகிறேன் பின்னாடி, இவர் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றத. ஆனால்
அதெல்லாம் செய்யறதுனால இந்த ஆட்சி நல்லா இருக்கும், கொஞ்சம் காலம் கொடுங்க, கத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. கத்துக்கிறத பார்த்தா ஏதோ நல்ல ஆட்சி கொடுக்கறது கத்துக்கிற மாதிரி தெரியலையே. வந்த உடனே அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான் இங்க இருக்காங்க. இன்னைக்கும் பெரும்பான்மையா அதே அதிகாரிகள், ஒரு லட்சக்கணக்கில் இருக்காங்க அரசு பணியாளர்கள். எல்லாரையுமா மாத்திர முடியும்? 60 ஆண்டுகளா இந்த ஊழல்லையே திளைத்திருந்த இந்த அரசு கட்டமைப்பு அதிகார மையங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சிருவாங்களா? எல்லாம் மாறிடுவாங்களா? ஒரே நாளில் மாறிடுவாங்களா? ஒரு குழப்பத்தில் எப்படி செய்யறது, அதே முறையில் செய்யலாமா வேற முறையில் செய்யலாமான்னு காத்திருந்திருப்பாங்க. ஒவ்வொரு அமைச்சராக அவங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம அப்படி செய்வோம். ஆதவர்ஜனாவே என்ன சொல்லியிருக்காரு? ஊழல் செய்யுங்க, அதுக்காக ரொம்ப செய்யாதீங்கன்னு தானே சொன்னார். அதனால ரொம்ப செய்யாமல் ஓரளவுக்கு செஞ்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தொடங்கியிருக்காங்க. தொடக்கமே ஓரளவுக்குனா போக போக அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அது செட்டில் ஆகிறதுக்கு சில வாரங்கள் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ள இது பயங்கரமான அரசு, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு புகழுரை கொடுக்கறது. இன்னொரு பக்கம் விமர்சிக்கிறவங்களை வந்து நீ 6 மாசத்துக்கு விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது. 6 மாசத்துக்கு விமர்சிக்க கூடாதுன்னா நீங்க 6 மாசத்துக்கு பாராட்டவும் கூடாது. இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க, அரசு அலுவலகங்களுக்கு போனா வேலை சீக்கிரமா நடக்குதுன்னு சொல்றீங்க, வேகமா நடக்குதுன்னு சொல்றீங்க, காசு வாங்காம நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுவும் 6 மாசத்துக்கு நடந்தா தானே அது சரியான ஆட்சி, அதுக்கப்புறம் தானே பாராட்டலாம். அதை மட்டும் நீங்க எங்கேயோ 1-2 நடக்கிறது, அது முன்னாடியும் நடந்திருக்கலாம், இப்பயும் நடக்கலாம், நடக்கிறத நீங்க எடுத்து புகழ்வீங்கன்னா அங்கங்க நடக்கிற தவறுகள், அதுவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதுக்கு விஜய் எடுக்கிற நடவடிக்கை அல்லது மெத்தன போக்கில் கையாளுறது, அல்லது இந்த லாக்அப் மரணங்கள், அல்லது இந்த மாதிரி நம்ம மாநில உரிமைகளை பறி கொடுக்கறது, இதை பற்றிலாம் நடக்கும்போது தான் நாங்களும் கேள்வி கேட்க முடியும். அதுக்காக 6 மாதம் காத்திருக்க முடியாது.